ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மோர்களி. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல என்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரொம்பலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு இந்த ரெசிப்பியை சூப்பராக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாங்க இது என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவைப்படும்னா, ஒரு கப் தயிர். நம்ம எந்த கப்பில் தயிர் எடுத்துருக்கோமோ அதே கப் அளவுக்கு அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு, இடியாப்பா மாவு, எந்த மாவாகவும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் இதோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய். உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 4 வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம். இவ்வளவுதான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டியில் என்ன பொருள் இருக்குமோ இதை வச்சே இந்த பொருளை நம்ம இந்த மோர்களியை சூப்பராக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் தயிர் எடுத்து வச்சுருக்கோமோ அந்த கப் தயிரை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த கப் அளவுக்கு தயிர் எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் 1 டம்ளர் தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அதுதான் இதோட மெஷர்மெண்ட். நான் இந்த கப்பால் தயிர் எடுத்துக்கிட்டேன், அதனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த 1 கப் தண்ணி சேர்த்துட்டேன், 2, அப்புறமா 3. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எந்த கப்பில் தயிர் எடுத்துக்கிட்டோமோ அதே கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். நான் இந்த கப்பில் அரிசி மாவு அளந்து இந்த பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதையும் அந்த மோர் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த கப்பில் தயிர் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது மோர் களியாக இருக்காது, மோர் காலி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் உள்ள எந்த கெட்டியோ பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா அந்த மோரோட நம்ம கலந்த அரிசி மாவு ஒன்றோடு ஒன்று நல்லா சேர்ந்து, மோரும் தெரியக்கூடாது, அரிசி மாவும் தெரியக்கூடாது. ஒரு பால் அளவுக்கு, ஒரு பால் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா நீங்கள் விஸ்கில் கூட கலந்துக்கலாம். என்கிட்ட விஸ்க் இல்லாததுனால நான் அதை கரண்டி வச்சு கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கரண்டிலையுமே இது நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கலந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் போட்டு வரமிளகாயை போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிளகாயோட காரம் எல்லாம் அந்த எண்ணெயில் கலக்கிற அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடுகு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அது எல்லாம் அதில் சேர்த்து நல்லா அதில் வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல மோரோட அரிசி மாவு, அந்த கலவையும் இதில் சேர்த்துங்க ஃப்ரெண்ட். இதை சேர்த்துக்கிட்டு தான் உங்களுக்கு வேலையே இருக்குது. நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருப்பீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை கிண்டணும். பார்த்தீங்களா மீன்ஸ் போட்ட கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம தண்ணியாக ஆட் பண்ணோம், நம்ம சிம்மில் வச்சு கலக்கும் போதே எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இந்த அடி பிடிக்காமல் ஒன்றோட ஒட்டாமல் ரெடி பண்ணிக்கணும். மோர் களி ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கிண்ணத்தில் நெய் தடவி இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் களியை அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு பிளேட் எடுத்து அதில் நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அது கூழ் மாதிரி இருக்காது, ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அழகாக சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டா மோர் களி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.